வணக்கம். இந்த வீடியோவில் வங்கி கணக்கில் எவ்வளவு பணம் வைத்திருக்கலாம், எவ்வளவு பணத்திற்கு மேல், அதாவது குறிப்பிடப்பட்ட பணத்திற்கு மேல் பணம் அதிகமாக வைத்திருந்தால் வருமான வரி நோட்டீஸ் கிடைக்கும் என்பது சார்ந்து அதிர்ச்சியான தகவல் வெளிவந்திருக்கிறது. அந்த வருமான வரி நோட்டீஸ் பெறாமல் குறைந்தபட்சமாக எவ்வளவு பணம் நாம் வைத்திருக்க முடியும் என்பது சார்ந்து தகவலை பார்ப்போம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒருவருடைய வங்கி கணக்கில் எவ்வளவு பணம் வைத்திருந்தால் வருமான வரி நோட்டீஸ் வராது என்பது சார்ந்து விவரத்தை நாம் பார்க்கலாம். உங்களுடைய வங்கி கணக்கில் இருக்கக்கூடிய பணத்திற்கு வருமான வரி நோட்டீஸ் வராமல் இருக்க வேண்டுமென்றால் வங்கி கணக்கு வைத்திருப்பவர்கள், குறிப்பாக சேமிப்பு வங்கி கணக்கு வைத்திருப்பவர்கள் எவ்வளவு பணத்தை நீங்கள் உங்களுடைய வங்கி கணக்கில் வைத்திருக்கலாம் என்ற விதிகளை நீங்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். வங்கி கணக்கு வைத்திருக்கும் நீங்கள் எப்போதாவது எவ்வளவு தொகை வங்கி கணக்கில் வைத்திருக்கலாம் என்பது பற்றி யோசித்திருக்க வேண்டும். குறிப்பிடத்தக்க தொகைக்கு மேல் சென்றால் உங்களுடைய சேமிப்பு கணக்கில் இருக்கும் பணத்திற்கு வருமான வரி கட்ட வேண்டியிருக்கும். இது குறித்து பொதுவான விதிகளை தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். சேமிப்பு கணக்கில் மொத்த டெபாசிட் அல்லது பணத்தை போட்டு எடுப்பது என்று ரூபாய் 10 லட்சத்தை தாண்டக்கூடாது. இந்த வரம்பை மீறினால் வருமான வரித்துறை விசாரணைக்கு ஆஜராக வேண்டியிருக்கும். அடிக்கடி எழுப்பப்படும் மற்றொரு கேள்வி, ஒரு நாளில் பண பரிவர்த்தனை லிமிட் எவ்வளவு என்பதுதான். வருமான வரி சட்டத்தின் பிரிவு 269 STயின் கீழே ஒரு நபர் ஒரு பரிவர்த்தனைகளையோ அல்லது ஜாயிண்ட் பரிவர்த்தனைகளையோ ஒரே நாளில் ரூபாய் 2 லட்சத்திற்கு மேலே பணத்தை எடுக்க முடியாது. ஒரு நிதியாண்டில் உங்கள் சேமிப்பு கணக்கில் உள்ள மொத்த ரொக்க வைப்பு தொகை ரூபாய் 10 லட்சத்தை தாண்டினால் வைப்பு தொகைகள் பல கணக்கில் பரவி இருந்தாலும் வங்கிகள் வருமான வரித்துறையிடமிருந்து இது குறித்து விளக்கம் அளிக்க வேண்டியிருக்கும். ஒரு நிதியாண்டில் நீங்கள் ரூபாய் 10 லட்சத்திற்கு மேல் ரொக்கமாக டெபாசிட் செய்தால் அது அதிக மதிப்புள்ள பரிவர்த்தனையாக கருதப்படும். வருமான வரி சட்ட பிரிவு 114B இந்த சட்டத்தின் கீழ் வங்கிகளும் நிதி நிறுவனங்களும் அத்தகைய வைப்பு தொகைகள் குறித்து வருமான வரித்துறைக்கு தெரிவிக்க வேண்டும். கூடுதலாக நீங்கள் ஒரே நாளில் ரூபாய் 50,000த்திற்கு மேற்பட்ட ரொக்கத்தை டெபாசிட் செய்தால் உங்களுடைய பேன் எண்ணை வழங்க வேண்டும். உங்களிடம் பேன் எண் இல்லை என்றால் மாற்றாக படிவம் 6061ஐ சமர்ப்பிக்க வேண்டும். அதிக மதிப்புள்ள பரிவர்த்தனைக்கு வருமான வரி நோட்டீஸை பெற்றால் நிதியின் மூலம் வருமானம் குறித்து போதுமான ஆதாரத்தை உங்களிடம் இருக்க வேண்டும். இந்த ஆதாரத்தில் வங்கி அறிக்கை, முதலீட்டு பதிவுகள் அல்லது பரம்பரை தொடர்பான ஆவணங்கள் உள்ளிட்டவை இருக்கலாம். ஒருவேளை உங்கள் வருமானத்திற்கான அல்லது வைத்திருக்கும் பணத்திற்கான ஆதாரம் குறித்து உங்களுக்கு தெரியவில்லை என்றால் வழிகாட்டுதலுக்காக ஒரு வரி ஆலோசகர், ஆடிட்டரை அணுகுவது மிகவும் நல்லது. வருமான வரி சோதனையை தவிர்ப்பதற்கு சேமிப்பு கணக்கில் ரொக்க வைப்பு அல்லது திரும்ப பெறுதல் ஒரு நிதியாண்டில் ரூபாய் 10 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும். பிரிவு 269 STயின் கீழ் தினசரி ரூபாய் 2 லட்சம் அல்லது அதற்கு மேற்பட்ட ரொக்க பரிவர்த்தனை அனுமதிக்கப்படாது. ஓராண்டில் ரூபாய் 10 லட்சத்திற்கு மேல் அதிக மதிப்புள்ள பரிவர்த்தனைகள் வருமான வரித்துறையிடமிருந்து தெரிவிக்கப்பட வேண்டும். ஒரே நாளில் ரூபாய் 50,000 அல்லது அதற்கு மேற்பட்ட ரொக்க டெபாசிட் செய்தால் பேன் கார்டு அவசியம். வருமான வரி நோட்டீஸுகளுக்கு பதிலளிக்க நிதியின் மூலத்தை விளக்க போதுமான ஆவணங்களை வழங்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே ரூபாய் 10 லட்சம் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு அமௌண்ட்டு. இந்த அமௌண்ட்டுக்குள்ளே நீங்கள் பரிவர்த்தனை செய்து முடிக்க வேண்டும். அதற்கு மேலே போச்சுன்னா வருமான வரி நோட்டீஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதற்கான தக்க ஆதாரத்தை நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும். இந்த வீடியோ குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள், உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.